ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மலையாளத்தில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு அட்டகாசமான காமெடி ட்ராமா மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் குருவாயூர் அம்பல நடையில். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா விபின் தாஸ். நடித்த நடிகர்கள் யாருன்னா பேசில் ஜோசப், பிருத்திவிராஜ் சுகுமாரன், அனஸ்வரா ராஜன், நிகிலா விமல் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த பேசில் ஜோசப், விபின் தாஸ் கூட்டணியில் ஏற்கனவே ஜெய 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 ஹே அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஒரு காமெடி மூவி எடுத்து பெரிய ஹிட் கொடுத்தவர் தான். அந்த கூட்டணி திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற இன்னொரு ஃபேமிலி காமெடி ட்ராமா படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படம் ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த படத்தில் அடிஷ்னலாக பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆட் ஆகிருக்காரு. ப்ரோ டேடி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் இந்த படமும் அவருக்கு காமெடி ரோல் ரொம்ப சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ துபாயில் வேலை பார்க்குறாரு. அவர் 5 வருஷமாக ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை இவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. இப்படி ஏமாற்றப்பட்ட பொண்ணுலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம பிருத்திவிராஜோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஆனால் இவர் காதலிச்சு அந்த மன டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பிருத்திவிராஜ் தான். அவர் தகுந்த தங்கச்சியை கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கார். அதனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது. கிட்டத்தட்ட 2 பேரும் அண்ணன் தம்பி அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ பிருத்திவிராஜ் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் ரெடியாக வராரு. துபாயிலேருந்து ஊருக்கு வராரு. இவர் துபாயிலிருந்து தம்ம வருங்கால மனைவிக்கிட்ட பேசினதை விட பிருத்திவிராஜ்கிட்ட பேசினது, அதாவது மச்சானான பிருத்திவிராஜ்கிட்ட தான் அதிகமாக பேசுகிறாரு. அந்தளவுக்கு 2 பேருக்குள்ளேயே ஒரு நல்ல அண்ணன் தம்பி நட்பு உருவாகுது. அவ்வளோ நட்பாக இருக்கிறவங்க ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தன் தங்கச்சியை கட்டிக்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் வரவேற்கிறாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பேசில் ஜோசப்பு இந்த கல்யாணமே வேணாம், இந்த பொண்ணே வேணாம் அப்படின்ட்டு ஓடுறாரு. என்ன காரணத்துக்காக ஓடுறாரு? அதுக்கப்புறம் பிருத்திவிராஜும் அண்ணன் தம்பியாக பழகின இவங்க பிருத்திவிராஜே தங்கச்சி ஹீரோவுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக காமெடியாக தியேட்டரே வெடிச்சு சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி போகும். படத்தோட ஒவ்வொரு சீனும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படத்தில் தியேட்டரில் வெடிச்சிரிப்பு தான். அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்காகவும், குறிப்பாக உள்ளத்தி அளித்தால் வந்த அழகிய லைலாங்கிற பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு சேர்த்து அந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் படம் வேறு மாதிரி போகுது. நல்ல காமெடியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய காமெடி அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீரியஸான காமெடியோட போகுது. இருந்தாலும் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த பேசில் ஜோசப் ஏற்கனவே ஜெய ஜெய கூட்டணியில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்தாரு. அந்த ஜெய ஜெய காமெடி படம், அதுவும் காமெடி படம் தான். அதுவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. இந்த பேசில் ஜோசப்போடைய ஆக்டிங் பார்க்கும்போது அவர் ஒரு இன்னசென்ட் ஃபேஸு. ஆனால் அவர் இந்த மாதிரி கதைகளாகவே கேரக்டரை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆப்டாகவே அமைஞ்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டான காமெடி ஃபேஸ் உள்ளவர் தான். ஒரு இன்னசென்ட்டான காமெடி ஃபேஸ் உள்ளவர் தான் பேசில் ஜோசப். அவருக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அவருடைய காமெடி ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய ஹியூமர்ஸு ரொம்ப ஹிலாரியஸாகவே அமைஞ்சிருக்கு. படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருடைய ஆக்டிங் பல இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிருத்திவிராஜ் சுகுமாரன் ப்ரோ டேடிக்கு அப்புறம் இந்த படத்தில் காமெடி ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பல வசனங்கள், காட்சிகள் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. நிகிலா விமல் படத்தில் கடைசி வரைக்கும் சீரியஸான முகத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பெருசாக எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கல, ஒரே எக்ஸ்ப்ரெஷனில் படம் முழுக்க சுற்றுறாங்க. அனஸ்வரா ராஜனுக்கு பெருசாக எந்த டைலாகும் இல்லை. பிருத்திவிராஜோட தங்கச்சியாக பேசில் ஜோசப்பை கல்யாணம் பண்ணிக்கிற கூடவே பொண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக ஆக்டிங் ஸ்கோப் இல்லை. படம் முழுக்க பேசில் ஜோசப்பும் பிருத்திவிராஜை சுற்றியாக நடக்குது. இந்த படத்தில் யோகி பாபு ஒரு கேமியோ ரோல், ஒரு காமெடி ரோல் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு காமெடி தான். படத்தில் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பண்ணுற முயற்சிகள் தான் படத்தோட மிகப்பெரிய காமெடியே. சுந்தர்சி படம் மாதிரியே இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தை எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு குரூப்பும், அதை எப்படி நடத்துறதுன்னு இன்னொரு குரூப்பும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த டாக்டராக வர அனஸ்வரா ராஜனுடைய முன்னாள் ஒன் சைடாக லவ் பண்ணுற அந்த டாக்டரோட கிளி ஜோசிய காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பிருத்திவிராஜ் பேசில் ஜோசப்பை தன் தங்கச்சி கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. பிருத்திவிராஜ் பேசுகிற வசனமான என் லைஃப்பில் இது எனக்கு 2வது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிற அந்த கிஃப்டாக இருக்கட்டும்,
அப்போ முதல் கிஃப்ட் எதுன்னு சொல்லும்போது அது நீ தான் அப்படின்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும். படத்தில் பல சீன்ஸு வசனத்தில் ரொம்ப காமெடி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக பிருத்திவிராஜோட மனைவியோட பிருத்திவிராஜை சேர்த்து வைக்கிறதுக்கு ஃபோன் கான்வர்சேஷன் ஒன்று பண்ணுவார் பேசில் ஜோசப்பு. அதில் திருஷ்யம் படத்தை அப்படியே பேச வச்சுருப்பார். அது தியேட்டர்லேயே ரொம்ப ஏகப்பட்ட கிளாப்ஸு. அந்தளவுக்கு அந்த சீன்ஸு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரே காமெடிஸ் மட்டுமே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் சீரியஸாக போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த காமெடியும் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. படத்தில் பார்த்திங்கன்னா படத்துடைய ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹியூமர்ஸ் தான். பேசில் ஜோசப்பு உடைய காமெடி சென்ஸு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருச்சு. படத்துடைய மைனஸ்ன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்க. காமெடி அளவில் கொஞ்சம் ஃப்ளாட் ஸ்க்ரீன் ப்ளேவாக போயிடுச்சு. ஒரு யூஸ்வலான தமிழ் சுந்தர் சியோட டெம்ப்ளேட் மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுவும் பெருசாக குறையா தெரியல. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோட ஒரு காமெடியாக ரசிச்சுட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு எல்லா சீன்ஸும் எங்கேஜிங்காகவும் நல்லாவும் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் குருவாயூர் அம்பலநடைகள் ஃபேமிலியோட பார்க்கும்படி ரசிக்கும்படியான படம். இந்த படம் உங்கள் ஊர் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிடிலையும் தமிழ் டப்புள் வந்திருக்கு, பார்த்து ரசிங்க. இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மலையாள சினிமாக்கள் பெரும்பாலும் த்ரில்லர் எடுத்தாலும் மினிமம் கேரண்டி இருக்கும், காமெடி எடுத்தாலும் மினிமம் கேரண்டி இருக்கும். அதில் இந்த படமும் ஜெய் ஜெய் விஜய் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா ரசிக்கும்படியாகவே இருக்குது. ஓவரால் இந்த படத்தில் நடித்த எல்லாரோடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்புடே இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 3.25. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.